வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த வகை ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் ரத்து செய்யப்படும், ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்குண்டான கடைசி தேதியும் பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாமே எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வகை ரேஷன் அட்டைகள் இருக்குது, இது எல்லாம் எப்படி பயன்படுத்தணும், எதற்கு ரத்து செய்கிறாங்க, எல்லா விதமான தகவல்களையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் முழுமையான விளக்கத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக இருக்கும். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது மூலிமா இன்னும் நிறைய விதமான தகவல்களை, அதாவது எதற்கு இந்த அப்டேட் வந்திருக்கு, ஏன்னா ரேஷன் கடை அப்படிங்கிறது அனைவருக்குமே ஒரு அன்றாடம் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வகையான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடை இப்போ இருக்கப்பட்டவங்களும் சரி இல்லாதப்பட்டவங்களும் சரி அங்கே போய் அங்கே பயனடையக்கூடிய இடம் தான் பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடை. இந்த ரேஷன் கடையிலேயே பார்த்திங்க அப்படின்னா சில வகையான முறைகேடுகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. அதில் பலவிதமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது கண்வெளி ரேகை, கைரேகை, எந்த ஒரு அப்டேட் வந்தாலுமே அந்த முறைகேடு அப்படிங்கிறது எல்லா விதமான இதுலேயுமே நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. இதை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான முயற்சிகளை கையெடுத்திருக்காங்க. அதில் ஒன்று தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 பொறுமையாக வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது இல்லை டவுட்ஸ்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவல்களையுமே நாங்கள் 1 by 1 பொறுமையாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேளுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது மூலிமா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 வகையான ரேஷன் அட்டைகள் இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 5 வகை. அது என்னென்ன வகை அப்படிங்கிறத நான் ஒன்ஸ் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். உங்களுடைய ரேஷன் கார்டை எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா PHAA. இது ஒரு வகையான ரேஷன் கார்டு. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் கடையில் பொருட்கள்லாம் அலாட் பண்ணுறதுக்கு உண்டான நம்பர்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது PH. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா NPHH அப்படிங்கிறது ஒரு கார்டு. அப்படி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா NPHHS. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கரை அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போலீஸ்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய இந்த அட்டை பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. NPHHS அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா NPHHNC அப்படின்னு சொல்லுவாங்க. இது 4வது வகை ரேஷன் கார்டு. அடுத்தது 5வது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கார்டு அப்படின்னா PHHRICE அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 5 வகையான ரேஷன் கார்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எது உங்களுக்கு இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கணும். இதை தேர்ந்தெடுக்கிறது மூலியமாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் யார் யாருக்கு என்னென்ன வகை அட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எதற்கு இதை ரத்து செய்யணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் KYC அப்படின்னு சொல்லக்கூடிய புதுப்பிக்கணும். கைரேகை, கண்வெளி ரேகையை பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணணும். இங்கே நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். இப்போ தனியாக ரேஷன் கார்டுக்குன்னு எங்கேயுமே கைரேகை, கண்வெளி ரேகை எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணலை. எங்கே அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஆதாரில் நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஆல்ரெடி ஆதார்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆதார்லேருந்து ரேஷன் கார்டுக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதை அப்படியே கம்பைன் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் நீங்கள் ஆதாரை அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா ரேஷன் கார்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆகிரும். இது நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பலவிதமான இஷ்யூ வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. அதனால் உடனடியாக நீங்கள் அப்டேட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அப்டேட் பண்ணுறதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி தேதி, கடைசி நாள் அப்படிங்கிற மாரி பலவிதமான அப்டேட் கொடுத்துருக்காங்க.
அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக உங்களால் ஆதார் கார்டை புதுப்பிக்க முடியுமோ உடனடியாக புதுப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. ஓகேங்களா? மிக மிக வந்து முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, இந்த ரேஷன் கார்டு ரத்து செய்கிறதுக்கு உண்டான முழுமையான சுதந்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கு இருக்குது. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எதற்கு இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் இந்த இலவச அரிசி, எண்ணெய், பருப்பு இது போன்ற அரசு கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கி விற்கிறதா வந்து பார்த்திங்க அப்படின்னா பலவிதமான நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுனால, அப்படி விற்கிறவங்கள ரேஷன் கார்டை தேர்ந்தெடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள வந்து கார்டை வந்து முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஒரு தொழிலாகவே எடுத்து பண்ணுறாங்க. ரேஷன் கார்டை கொண்டு போய் அடமானத்துக்கு வைக்கிறது, ரேஷன் கார்டு இது பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு செயல். அப்படிங்கிறதுனால உடனடியாக அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டில் இந்த அறிவிப்பு கொடுக்கறதுக்கு உண்டான காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான், கேஒய்சி அப்டேட் பண்ணியே ஆகணும். நிறைய விதமான முறைகேடுகள் நடக்கிறதுனால அந்த முறைகேடை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து கேஒய்சி பண்ணணும். எங்கே பண்ணணும், எதற்கு கடைசி தேதி அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, கடைசி தேதி வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவாங்க. அது மாவட்டம் டிஃப்ரெண்ட் ஆகும். கட்டாயமாக அனைவருமே இன்னும் வந்து கரெக்டாக ஒரு 5ஆம் மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. அது எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியாகலாம். இப்பொழுது வெளியேறிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா PHAA, PHHRICE, NPHHNC, NPHHS, NPHH இந்த 5 ரேஷன் கார்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமான அப்டேட் கொடுக்கல. அனைவருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு. உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒன்ஸ் நான் பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். வீடியோவை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டில் இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய புகைப்படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றிக்கணும். பெண்களுடைய புகைப்படமாக இருந்தது அப்படின்னா பலவிதமான சலுகைகள் உண்டு அப்படிங்கிறத நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஆண்கள் புகைப்படத்தை எடுத்துச்சு பெண்கள் புகைப்படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட ஸ்டார்ட் பண்ணீங்க. அதை தொடர்ந்து இப்போயுமே நீங்கள் வந்து கரெக்டாக பெண்களுடைய புகைப்படம் மட்டுமே வந்து இடம்பெற்றுக்கிற மாரி ரேஷன் கார்டில் இப்போ வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போ வந்திருக்கக்கூடிய முழுமையான அப்டேட் ரேஷன் கார்டு ரத்து ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுடைய கைரேகை, கண்விழி ரேகை, நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர். இப்போ கரண்ட்டில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் உட்பட எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. அப்படி அப்டேட் பண்ணலை அப்படின்னா ரேஷன் கார்டு ரத்தாயிரும். ஒன்று. இன்னொன்று, இலவச பொருட்கள் நீங்கள் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னாலும் தப்பு. வாங்கி வெளியில் அதை வந்து நீங்கள் கம்மி விலைக்கு இங்கே வாங்கி அங்கே ஒரு ரூபா 2 ரூபா வச்சு அதிக விலைக்கு விற்றீங்க அப்படின்னாலுமே உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். இதை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே எல்லாமே வந்து அப்டேட்டில் போயிட்டு தான் இருக்கும். இதை தொடர்ந்து உங்களுக்கு ஏதாச்சும் தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் பலவிதமான தகவல்களை நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அரசாங்கத்திலேருந்து அறிவிக்கக்கூடிய பலவிதமான தகவல்களை நாங்கள் 1 by 1 உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறோம். இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அப்டேட்டில் தான் இருக்குது. நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னா இந்த அப்டேட்டு தான். இந்த 5 வகை ரேஷன் கார்டை நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். ரேஷன் கார்டில் ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லேடிஸ் ஃபோட்டோ இருக்கிற மாரி சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு. எப்போ வேணாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிப்புகள் வெளியாகலாம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வர் எரர், சர்வர்
நெட்வொர்க் டவுனு இதுமாரி நிறைய இஷ்யூ வரும். அதனால் நான் இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து சரி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ மாற்றுறது, கண்வெளி கைரேகை கண்வெளி ரேகை இது எல்லாம் மாற்றுறது, நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு புதுப்பிக்கிறது, ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில மாதத்துக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்குள்ளான அப்டேட் விரைவில் அறிவிக்க போகிறாங்க. அதுக்குள்ளான சலுகைகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்தது அதிகமாக கொடுக்க போகிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இப்போ மாற்றி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.